ஹாய் கைஸ், வணக்கம். மாமல்லபுரத்தில் புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 6.9 ஏக்கர் நிலப்பரப்பில் 90 கோடி மதிப்பீட்டில் 2 தளங்கள் கொண்ட கட்டிடமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறாங்க. முதல் தளத்தில், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் சுமார் 48 பஸ்கள் பார்க் பண்ணுற அந்த பஸ் ஸ்பேஸ் அமைக்கிறாங்க. பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் கவுண்டர், ரீட்டைல் ஷாப், ஃபுட் அவுட்லெட்ஸ், ரெஸ்ட் ரூம், இந்த வசதிகள்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைக்கிறாங்க. ரெண்டாவது ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட், டிரைவர், கண்டக்டர், பேசஞ்சர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டார்மெட்ரி ஃபெசிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், கண்ட்ரோல் ரூம் அதெல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் அமைக்கிறாங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் சுமார் 300 டூ வீலர், 100 கார்கள் பார்க் பண்ண முடியும் இந்த புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்டில். இதுதாங்க தற்போதைக்கு பயன்பாட்டில் உள்ள மாமல்லபுரம் பஸ் ஸ்டாண்ட். எக்ஸாக்டாக மாமல்லபுரத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பஸ் தான் இங்கே பார்க் பண்ண முடியும், அந்தளவுக்கு தான் இட வசதி இருக்குது. ரொம்பவே ஒரு குறுகலான இடத்துல தான் இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வழியாக தான் மாமல்லபுரம் ஷோ டெம்பிள், பீச்லாம் போக முடியும். அதனால் எப்போவுமே இந்த ரோடு ஒரு கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். முக்கியமாக வீக்கெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல் டைம்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் பஸ்ஸில் உள்ளே பார்க் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த பகுதியில் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட், அதாவது மாமல்லபுரத்துக்குன்னு தனி பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்னு இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. அது இப்போ தான் நிறைவேறியிருக்கு. சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த மாமல்லபுரம். மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்கள், ஃபாரின்லேருந்து கூட நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாமல்லபுரத்துக்கு புதுசாக கட்டப்படுற இந்த பஸ் ஸ்டாண்ட் முக்கியமாக சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் இதுதாங்க திருக்கழுகுன்றம் போகிற ரோடு. அதாவது பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, திருப்போரூர்லேருந்து வர வாகனங்கள் மாமல்லபுரம் டவுன் உள்ள என்டர் ஆகிற ரோடு தான் இந்த திருக்கழுகுன்றம் ரோடு. இந்த ரோடுக்கும் சென்னையிலேருந்து ஈசிஆர் போகிற பாண்டிச்சேரி அந்த ரோடுக்கு நடுவில் தான் இந்த பஸ் ஸ்டாண்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு தான் பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, திருப்போரூர்லேருந்து டுவர்ட்ஸ் மாமல்லபுரம் டவுன் உள்ள என்டர் ஆகிற திருக்கழுகுன்றம் ரோடு. இதுதான் கருக்காத்தம்மன் கோயில். எக்ஸாக்டாக மாமல்லபுரம் டவுன் உள்ள என்டர் ஆகும் போது இருக்கிற கோயில். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பஸ் ஸ்டாண்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. தற்போதைக்கு 2 தளங்கள் கொண்ட பஸ் ஸ்டாண்டாக கட்டுறதுனால அதுக்கான ஃபவுண்டேஷன் வேலைகள் தான் இப்போது ப்ராக்ரஸ் ஆகுது. கடந்த சில நாட்களில் மழை பெஞ்சனால அந்தளவு வேலைகள் ஸ்பீடாக நடக்கலை. வரும் நாட்களில் வேலைகள் வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 இந்த பஸ் ஸ்டாண்ட் வேலைகள் முடிஞ்சு பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே முடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்னையிலேருந்து ஈசிஆர் ரோடு வழியாக வர வாகனங்கள் டைரெக்டாக இந்த பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ண முடியும். மாமல்லபுரம் டவுன் உள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, திருப்போரூர் அந்த வழித்தடத்துலேருந்து வர வாகனங்கள் திருக்கழுகுன்றம் ரோடு வழியாக இந்த பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ண முடியும். அதாவது மாமல்லபுரம் டவுன் உள்ளே என்டர் ஆகிற அந்த பகுதியிலேருந்தும் ரீச் பண்ண முடியும். இல்லைனா ஈசிஆர் ரோடு வழியாக ரீச் பண்ண முடியும். இதுதாங்க மாமல்லபுரத்தில் புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.